கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? போன வருடங்களில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினச்சி பாருங்கள். சகோதர வகையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். சகோதரன் உங்களை விட்டு பிரிகிற மாதிரி ஏற்பட்டிருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இப்போ சரியாகும். போன வருஷம் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னு பெரும் முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த முறை ஒரு பெரிய அளவில் ஒரு நல்லதை கொடுக்கும். திடீர் வெளிநாடு போகிறது அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும். சொத்துக்கள் பிரச்சனை இருந்து அப்படின்னா அதுவும் சொத்து பிரச்சனை தீர்வதற்கு ஒரு மிகப்பெரிய நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தரும். உங்களுடைய வண்டி, வாகனம், பிரயாணம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பிறருடன் நண்பர்களால் இல்லை சகோதரர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இல்லைன்னா சில சண்டை சச்சரவுகள் உருவாகி இருக்கும். அதெல்லாம் இப்போ மாறப்போகுது. இந்த குரு பயிற்சி இதே போல் இன்னும் எவ்வளோ விஷயங்களை மாற்றி தரப்போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடத்துக்கு வந்த உடனே தாயாருடைய உடல் நலத்தில் சில கோளாறுகளை உருவாக்குவார். இருந்தாலும் அவர் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்களையும் உருவாக்குவார். தாயாருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் உருவாகும். அஜீரண கோளாறு இது போன்ற விஷயங்கள் வரும். சுவாசத்தில் சில கோளாறு வரும். அதே நேரம் தாயார் வகையில் சொத்து பிரச்சனைகள் தீரும். தாயாருடைய அன்பு கிடைக்கும். தாயாருடைய அனுசரணை கிடைக்கும். இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்து வந்த சில துன்பங்கள் மாறும். இதே மேசராசி குழந்தைகளுக்கு அவர்களுடைய படிப்பில் மிக சூப்பராக போகக்கூடிய ஒரு காலமாக அமையும். ரொம்ப அற்புதமாக அவங்க படிக்க தொடங்குவாங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். அவங்களுக்கு தங்க நகை சேர்வது, ஆபரணம் சேர்வது, அவங்க பிரியப்பட்ட உடை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர ஆரம்பிக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்கி தருவார்.
வீடு கட்டுறது, வீடை இடித்து கட்டுறது, வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற வேண்டிய வேலை இருக்கிறது, வீடு மாற்றுறது, இப்படி உங்களுடைய வீடு சார்ந்த வண்டி வாங்கிறது புதுசாக, இல்லைனா வண்டி மாற்றுறது, பழைய வண்டி போட்டு புது வண்டி எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தாலும் அது இந்த முறையில் ரொம்ப சூப்பராகவே நடத்தி கொடுத்துரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இதை மட்டும்தான் அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், ஒரு சுகபோகமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கும் இந்த 4ஆம் இடத்து குரு. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போ இந்த 10ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்னும் போது தொழில் ரீதியாக ஒரு நல்லதொரு வாய்ப்பு உருவாகும். இவ்வளவு நாள் தொழில் அமையல, இல்லைன்னா தொழிலுக்காக ரொம்ப அலையிறோம், தொழில் ரீதியான பிரயாணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயத்துக்கு காத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் தொழிலில் கூட செய்கிறவங்களே உங்களுக்கு சில கோளாறு பண்ணியிருப்பாங்க. அந்த கோளாறுகளெல்லாம் மறையக்கூடிய நேரமாகவும் இந்த காலம் ரொம்ப அற்புதமாக அமையும். என்னதான் இருந்தாலும் சில தொல்லைகள் இருக்குது அப்படின்னா, கழிவு போகிற பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். உங்கள் வீட்டில் கழிவு வாய்க்கால், டாய்லெட், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க், இந்த மாதிரியான விஷயங்களை ஏதாவது மாற்றி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றி செஞ்சிடலாம். வீட்டில் தண்ணி தொட்டி கட்டுறது, இல்லை தண்ணி தொட்டியை இடிச்சிட்டு கட்டுறது, தண்ணி போகிற ரூட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சில நடக்கும். இன்சூரன்ஸில் ஏதாவது பணம் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய நேரமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அதுவும் அந்த வாய்ப்பும் மிக சிறப்பாக வந்து சேரும். 12ஆம் இடத்த சனி இருக்கார், அதை இந்த குரு பார்வை இருக்கிறதுனால காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு ஒரு சீக்கிரமாக குணமாயிடவும் செய்யும் அந்த குரு பார்வையால். நீண்ட காலமாக உங்கள் காலுக்கு ஏதாவது நீங்கள் வைத்தியம் செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது அந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வைத்தியம் செய்வதற்கு மிகச்சிறந்த ஒரு டாக்டர் உங்களுக்கு கிடைப்பார். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதுசாக வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேனேஜர் மாறுவார். அதன் மூலமாகவும் நிறைய நன்மைகள் உருவாகும். வேலையில் இருந்த சிக்கல்களும் மாறும். குழந்தைகள் வகையில் நிறைய முன்னேற்றங்கள் உருவாகும். இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு இருந்த சில உறவுகள் திடீர்னு தேடி உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தான் உருவாக்கி தரும். எதிர்பார்ப்பு, தாமதம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு மேன்மை உருவாகும். கல்விக்காக எங்கேயாவது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறது மிக சிறப்பாக இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதும் மிகப்பெரிய ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட், வீட்டு மனை, இது போன்ற விஷயங்களில் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். இந்த வீட்டு மனை வாங்குறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மை இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்குது. இப்போது அடுத்து இந்த குருவுடைய பெயர்ச்சியினால் விலைகள் எல்லாம் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சதை விற்று பெரும் லாபம் சம்பாதிச்சிக்கவும் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வாய்ப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பக்கம் போகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்க முடியுமான்னு பாருங்கள். பல்லுக்கு, இல்லைன்னா எலும்பு சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, கரண்ட்டு சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாருங்கள். ஒரு சஷ்டி நாளும் பஞ்சமி திதியும் சஷ்டியும் கூடிய ஒரு நாளில் நீங்கள் சாமிக்கு போயிட்டு ஒரு எண்ணெய் காப்பு, இல்லைன்னா பாலபிஷேகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து சாமிக்கு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து ஒரு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த மாதிரியான சில விஷயங்கள் செஞ்சாலே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்கி இந்த 2026 குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.